Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அஜித் குமார் கொலை குறித்து பேட்டி அளித்த அஜித் குமாரின் சித்தி மகளான கீர்த்தியிடம் சிபிஐ விசாரணை நடத்தினர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்மோகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்மோகன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடந்த 27ஆம் தேதி நகை திருட்டு வழக்குல அஜித்குமார் அவர்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போன நிலையில காவலர்கள் அடித்ததுல இறந்து போயிடுறாரு. இறந்து போன சூழ்நிலையில இந்த விசாரணை கோர்ட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில ஜூன் 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்து ஜூலை 14ஆம் தேதி விசாரணை தொடங்கப்பட்டது. எஸ்பி ராஜ்பீர் மற்றும் டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்ட நிலையில நேற்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் 2 குழுக்களாக பிரிந்து விசாரணை செய்தார்கள். ஒரு குழு மடப்புறம் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை, கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். ஒரு குழு 5ஆம் நம்பர் ரூம், அந்த வணிக வளாகத்தில் உள்ள 5ஆம் நம்பர் ரூம்ல அஜித்குமார் தம்பி, அவங்க தாய் மாலதி, சித்தி ரம்யா, தம்பி நவீன்குமார், தாய்மாமன் காளிதாஸ் மற்றும் தனிப்படை காவலர்கள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு விசாரணை செஞ்சாங்க. ஒவ்வொரு இடமும் தலா அரை மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இன்று 13ஆம் நாளான மடப்புறம் காளியம்மன் கோயில் பக்கத்துல உள்ள அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல வணிக வளாகத்தில் உள்ள 5ஆம் நம்பர் ரூம்ல சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட தகவலா அஜித்குமார் கொலை வழக்கு குறிப்பிட்ட ஊடகங்கள் பேட்டியளித்த வயதான சித்தி மகளான கீர்த்தி அழைத்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தனிப்படை காவலர்கள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்ட மடப்புறம் பின்னாடி உள்ள கோசாலையில் ஆட்டோ டிரைவர் கோசாலையில் பின்னாடி வச்சு அடிச்சு துன்புறுத்திய போது பக்கத்துல இருந்து பார்த்தவங்க, பக்கத்து கடைக்காரவங்க, உங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறதா தெரிய வருது. இந்த நிலையை சத்தீஸ்வரன், அந்த வீடியோ எடுத்த ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் விசாரிக்க போறதாகவும் தகவல் இருக்கு. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்மோகன்.